இப்போ இதில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இது முக்கியமாக நீங்கள் கணக்கில் வந்து இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எலக்ட்ரிசிட்டின்னு வந்தாலும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு சர்க்யூட்டை பாருங்கள். சீரியஸ் சர்க்யூட். இது வந்து சீரியஸ் சர்க்யூட், ரைட்டா? இதை நான் என்ன காமிச்சிருக்கேன்? சீரியஸ் சர்க்யூட்னு காமிச்சிருக்கேன், ரைட்டா? அப்போ சீரியஸ் சர்க்யூட்னு சொன்னால் என்னது? சீரியஸ் சர்க்யூட், ரைட்டா? அப்போ நேரடி இணைப்பு. பேரலல் சர்க்யூட்னா பக்கவாட்டு இணைப்பு, ரைட்டா? பேரலல் சர்க்யூட்னா பக்கவாட்டு இணைப்பு. இது பேரலல் சர்க்யூட், இது சீரியஸ் சர்க்யூட். இதில் எப்படி ரெண்டுக்கு டிஃபரன்ஸ்னு பார்ப்போம், ரைட்டா? இப்போ சீரியஸ் சர்க்யூட்டில் இந்த ஒரு பேட்ரி கீழே கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரைட்டா? இது பேட்ரி. பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் டெர்மினலில் இப்படியே கூடி போகுது. பாசிட்டிவ் டெர்மினல் இங்கிட்டு கொடுத்துருங்க வச்சுக்கோமே. இப்படியே போய் கரண்ட் இப்படியே போய் R3யில் போகுது, R2வில் போகுது, R1ல் போகுது, போய் திரும்பி இங்கே நெகட்டிவ் டெர்மினலுக்கு வந்துடுதா? அப்போது இது ஒரே திசையில் தான் போயிட்டுருக்கு. பிரியலை பாரு, இப்படியே போகுது, இப்படியே போயிட்டு பேட்டரிக்கே திரும்பி நெகட்டிவ் டெர்மினலுக்கு வந்துடுது, ரைட்டா? இதுக்கு பேர் தான் என்னது? சீரியஸ் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இப்போ பேரலல் சர்க்யூட்டில் பாருங்கள், இது பேட்ரி, ரைட்டா? எப்பயுமே பேட்ரி லெஃப்ட்டில் கொடுக்கணும், ரைட்டில் கொடுத்துருக்கேன், பிரச்சனை இல்லை. இப்போ இப்படியே போகுது, இப்படியே போய் இங்கே வரைக்கும் தான் போகுது. போன உடனே என்ன செய்யுது? மூன்றாக பிரிகிறது. ஒன்று இப்படி போகுது கரண்ட்டு, இன்னொரு கரண்ட் இப்படி போகுது, இன்னொரு கரண்ட் இப்படி வருது, புரியுதா? மூன்றாக பிரிந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸில் போகுது. இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ள R1, இது R2வில் போய் விழுகுது. R3 மூணையும் கடக்குது. இந்த கரண்ட்டு கடந்து இப்படியே வருது. திரும்பி மேலே உள்ள கரண்ட் இங்கிட்டு வருது. இந்த கரண்ட் இங்கே போகுது, இந்த கரண்ட் இங்கே போய் மூணு இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து திரும்பி இப்படி வருது. அப்போ இந்த இடத்துல பிரிகிறது, இந்த இடத்துல ஒன்று சேர்கிறது. அப்போ மூணு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. மூணுமே பேரலில் இருக்குது. இதுக்கு பேர் பேரலல், இதுக்கு பேர் சீரியஸ். ஒரே நீளமாக இருக்குது, ரைட்டா? ஒரு இணைப்புக்கு அடுத்த இணைப்பிலிருந்து தொடர்பு ஏற்படுத்திருக்கு. R1லேருந்து மற்ற எண்டில் R2 கனெக்ஷன் பண்ணியிருக்கு. அதேமாதிரி அதனோட மற்ற எண்டில் R3 கனெக்ஷன் பண்ணியிருக்கு சீரியஸில். இங்கே அப்படி இல்லை, எல்லாமே ஒரே மூலையில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு பேர் பேரலல் சர்க்யூட், இதுக்கு பேர் சீரியஸ் சர்க்யூட். இதை வச்சுக்கோங்க. இதை என்ன சொல்கிறேன்னா, இப்போ கணக்கு போடும்போது இது முக்கியமாக பார்ப்பாங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ் இதில் வந்து எடுத்து இதில் கரண்ட்டு போகும், ரைட்டா? அதேமாதிரி கரண்ட்டு போகும்போது வோல்டேஜும் ட்ராப் ஆகும், கரண்ட்டும் போகும். இதில் பேட்ரி மூலிமா கரண்ட்டும் போகும். இந்த ரெசிஸ்டன்ஸில் போகும்போது வோல்டேஜ் ட்ராப் ஆகும், ஆனால் கரண்ட்டும் போகும், ரைட்டா? இந்த ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பையும் கொடுக்கும், ரைட்டா? இது மூணு வேலையும் செய்யும். வோல்டேஜ் போகும், கரண்ட்டும் போகும், வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸில் ட்ராப்னா அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் சொல்கிறான். இப்போ ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரெண்டு முனைக்கு நடுவில் உள்ள பிடின்னு சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்ட், இதான்னு சொல்கிறான். ரெண்டு முனைக்கு நடுவில், இந்த ரெசிஸ்டன்ஸோட ரெண்டு முனைக்கு நடுவில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குது, வோல்டேஜ் வேறுபாடு இருக்கிறதோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுகிறோம்? வோல்டேஜ்னு சொல்கிறோம், ரைட்டா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் வோல்டேஜ்னு சொல்கிறோம். நீங்கள் இதெல்லாம் கவனமாக வச்சுக்கணும். இப்போது ரெசிஸ்டன்ஸ்னு வரும்போது இந்த சீரியஸ் சர்க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை என்ன போட்டிருக்கான் பாருங்கள், இங்கே போட்டிருக்கான் பாருங்கள். RTனா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். மொத்த ரெசிஸ்டன்ஸ் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம்னா, இந்த சர்க்யூட்டில் எவ்வளோ இருக்குது? R1 இருக்குது, R2 இருக்குது. இந்த R1க்கு 5, இதுக்கு 10, இதுக்கு 15ன்னு வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? மொத்த ரெசிஸ்டன்ஸ் இது எவ்வளோ இருக்குது, எதிர்ப்பு எவ்வளோ இருக்குன்னா அதான் RT. இந்த கொடுத்துருக்காங்களே RT. RTனா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ R1 + R2 + R3. அப்போ இந்த மூணையும் கூட்டணும். 5, 10, 15 எவ்வளோ ஆகிப்போச்சு? 30 ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? அதே இது இங்கே R1 5, R2 10, இங்கே R3 15. இந்த பேரலில் வரும்போது என்னவா வரும்? இங்கே மொத்தம் 30. என்னது? நல்லா கவனிச்சிக்கோ. அப்போ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ்னால் அப்படியே கூட்டும். 3 ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் 2 இருந்ததுன்னா R1 R2 இதை எடுத்துருங்க. இது இல்லை, 2 தான் இருக்குன்னா நீ 2 மட்டும் போட்டுக்கலாம். இப்போ 4 இருக்குன்னா 4 போடணும், ப்ளஸ் இன்னொன்று சேர்த்துக்கணும், ரைட்டா? இப்போ இங்கே வந்தீங்கன்னா இது எப்படி ஃபார்முலான்னு பார்ப்போம். இதில் 30 வந்துடுச்சு. இதில் எப்படின்னா, இதில் 1/, இந்த போட்டிருக்கான்ல 1/, இருங்க வரேன், என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கான்? 1/RT, R1 R2 R3ன்னு போட்டிருக்கான். அப்போ 1/RTனா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இது. அப்போ R1 எவ்வளவு? 5, R2 எவ்வளவு? 10, R3 எவ்வளவு? 15. இப்போது 1/RT இருங்க பார்ப்போம். இப்போ இதில் 1/RT அப்படின்னா டோட்டல் RT = 1/5 + 1/10 + 1/15 அப்படின்னு வச்சுட்டோம், ரைட்டா?
இப்போ நம்ம இதை கூட்டும்போது மூணையும் கூட்டணும் ரைட்டா. காமன் எடுக்கணும் இல்லையா. காமன் என்னது 15 20 30 எடுக்க முடியும். 30 காமன் எடுத்துக்கிட்டேன்னா எத்தனை அஞ்சு இருக்குது 6 இருக்குது. இதில் எத்தனை இருக்குது 2 இருக்குது. 6 5 30 இருக்கா. 30 காமன் எடுத்தால் எத்தனை 5 இருக்குது 6 இருக்குது. எத்தனை 10 இருக்குது 3 10 இருக்குது. ப்ளஸ் எத்தனை 15 இருக்குது 2 இருக்குது. 6 3 8 6 9 11 ஆச்சா. அப்போ 11/30. அப்போது 11/30 வருதா. அப்போ இதை பாருங்கள் 1/RT = எவ்வளோ வருது 11/30 வருது. அப்போது 6 வேணும் நம்மளுக்கு, வெறும் RT தான் வேணும் ரைட்டா. மொத்த டோட்டல் வேணும் அப்படின்னா அப்போ என்ன வரும் இந்த 30/11 வந்துடும் ரைட்டா. இங்கே பாருங்கள் இது RT வேணுன்னா RT இங்கிட்டு போயிடும், 30 இங்கிட்டு வந்துடும், 11 இங்கிட்டு வந்துடும். அப்போ RT எவ்வளோ வந்து கிடைக்கும் RT மட்டும் தான் வேணும் நம்மளுக்கு. அப்போ 1/RT தான் இவ்வளோ கிடச்சிருக்கு. எது 1/RT = 11/30 கிடச்சிருக்கு. அப்போ RT மட்டும் வேணும்னு என்னது இது ரிவர்ஸ் எடுத்துக்கோ 30 RT வேணும்னா 30/11 ரைட்டா. 30/11 வந்துடும். 30/11 என்ன ஆச்சு ஒரு உத்தேசத்துக்கு 2.9 வருது. எவ்வளோ வருது 2.9 ரைட்டா. 3 கூட கிடையாது. பேரலில் மொத்தம் 3 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம், 5 10 15 போட்டிருக்கோம். மொத்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு 2.9 தான் வருது. ஆனால் சீரியஸில் எவ்வளோ வருது 30 வருது பாருங்கள். சீரியஸ் கனெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் எப்போயுமே கூட வரும். இந்த ஃபார்முலா நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ரெசிஸ்டன்ஸ்னு வரும்போது. அப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வோல்டேஜ்னு போவோம். வோல்டேஜ்னு போகும்போது என்ன வருதுன்னு பார்ப்போம் ரைட்டா. பஸ் ஸ்டாண்டா இப்போ வோல்டேஜ்னு வரும்போது வோல்டேஜ்னு என்ன வரும் பார்ப்போமா. இப்போ பாருங்கள் ரெசிஸ்டன்ஸு என்ன மாற்றி வந்துருச்சா. இந்த பாருங்கள் மாறுது. இங்கே பாருங்கள் இதன் ரெசிஸ்டன்ஸ் இது ஆயிடுச்சு. இப்போ வோல்ட்டுன்னு வரும்போது கரண்ட் இப்போ என்ன பாருங்கள் கரண்ட் இப்படி மாறுது. இப்போ கரண்ட்டுன்னு வரும்போது இப்போ சீரியஸில் என்ன வரும் இருங்க மாறி மாறி வருது உங்களுக்கு சொல்லி. இப்படி இப்போ திரும்ப அப்படி போகுது, அப்படி திரும்ப இப்படி வருது. ஃபோன் கரெக்டா பாருங்க. இங்கே பாருங்கள் இப்போ இப்படி மாறுது. இப்போ கரண்ட்டுன்னு பாருங்கள். இப்போ இதில் ரெசிஸ்டன்ஸ் சீரியஸில் பார்த்தோம்ல. இப்போ நெக்ஸ்ட் கரண்ட் வந்து என்னென்னா கரண்ட் சேமாக தான் இருக்கும் சீரியஸில். இந்த பாருங்கள் கரண்ட் வந்து ஒரு டைரெக்ஷனில் போகுது ரைட்டா. ஒரு டைரெக்ஷனில் போயிட்டு அது எங்கேயுமே வேறு டைரெக்ஷனில் போகவே இல்லை, ஒரே டைரெக்ஷனில் போயிட்டு வந்துடுது ரைட்டா. அப்போ சீரியஸில் என்னது சேம். இங்கே R1லேயும் அதே கரண்ட் தான், R2லேயும் அதே கரண்ட் தான், R3லேயும் அதே கரண்ட் தான். அதை கரண்ட் = சேம். சீரியஸில் என்னது சேம். ஆனால் பேரலில் இங்கே வாங்க பேரலுக்கு. பேரலில் என்னது 3 பிரியுதா. அந்த கரண்ட் இப்படி போய் இப்படி போகுது, பிறகு இப்படி வருது, பிறகு இப்படி போகுது. இப்படி 3 திசையில் பிரியுதா. 3 திசையில் பிரிஞ்சு போய் பிறகு திரும்பி இங்கே ஒன்று சேருது, ஒன்று சேர்ந்து இங்கே வருதா. அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் கரண்ட்டு பிரியும். இந்த இடத்துலேருந்து பிரிய ஆரம்பிச்சிடும். எந்த இடத்துலேருந்து இந்த 3 ஷேப் இருக்குல்லையே இந்த இடத்துலேருந்து பிரிய ஆரம்பிச்சிடும். கரண்ட் இப்படி போகுது, இது வரைக்கும் ஒன்றா போகும். இதுக்கு அடுத்து கொஞ்சம் கரண்ட் இங்கிட்டு போகும், இன்னும் கொஞ்சம் கரண்ட் இங்கிட்டு போகும், கொஞ்சம் கரண்ட் இங்கிட்டு போகும். இங்கே அப்படி இல்லை சீரியஸில். நேராக போகுது கரண்ட்டு. அது பாட்டு இது பாட்டு போயிட்டு நேராக கரண்ட் இங்கே வந்துடுது, எங்கேயும் பிரியலை. ஆனால் இங்கே கரண்ட் பிரியுது. அப்போது மொத்த கரண்ட் எவ்வளவுன்னா R1 + R2 R3 வரையாக கூட ஓடக்கூடிய மொத்த கரண்டை கூட்டினா தான் மொத்த கரண்ட் கிடைக்கும். அதனால தான் என்ன சொல்கிறான்னா இங்கே கரண்ட் = என்னது I1 + I2 I3. ஏன்னா R1ல் போகிற கரண்ட் என்னது I1, R2ல் போகிற கரண்ட் என்னது I2, R3யில் போகிற கரண்ட் என்னது I3. அப்போ இதில் மொத்த கரண்ட் எவ்வளோ கிடைக்கும் 3. இந்த 3 இதுலேயும் போகிற கரண்ட் எல்லாம் கூட்டினாத்தேன் மொத்த கரண்ட் கிடைக்கும். ஆனால் இங்கே R1ல் எவ்வளோ கரண்ட் போகுதுனாலும்
அதே கரண்ட்டு தான். R2ல் எவ்வளோ கரண்ட்டு போகுதுனாலும் அதே கரண்ட்டு தான். R3ல் எவ்வளோ கரண்ட் சீரியஸில் R3ல் எவ்வளோ கரண்ட்னாலும் ஒரே கரண்ட்டு தான் போகும். ஆனால் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கரண்ட்டு போகும். R1ல் ஒரு கரண்ட்டு போகும், R2ல் ஒரு கரண்ட்டு போகும், R3ல் ஒரு கரண்ட்டு போகும். அப்போ மொத்த கரண்ட் எவ்வளோன்னா R1ல் போன கரண்ட் I1, R2ல் போனது I2, R3ல் போனது I3. இதை நீங்கள் கூட்டிக்கணும். ரைட்டா? இது முடிஞ்சா நெக்ஸ்ட் வோல்ட்டுக்கு வருவோம். இவ்வளோ தான், பெரிய லாஜிக்கெலாம் கிடையாது இதில். இப்போது நம்ம வோல்ட்டுக்கு வரும். வோல்ட்டுன்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ R1 அப்படின்னு எடுத்தால் அந்த R1 ரெசிஸ்டன்ஸில் 2 இடைப்பட்ட தூரத்தில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அதை பார்க்கணும். ரைட்டா? அது என்னது? இப்போ சீரியஸில் எடுத்துக்கிறோமே. சீரியஸில் எப்படின்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், சீரியஸில் என்ன பண்ணுறான்? R1 V1 V2 V3. R1ல் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் எவ்வளவு? V1. R2ல் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் எவ்வளவு? V2. R3ல் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ? V3. எப்படி வோல்டேஜ் ட்ராப் ஆகுதுன்னா நான் சொல்கிறேன் இருங்க. இப்போது கரண்ட் சேம், ஆனால் வோல்டேஜ் வந்து இப்போது இங்கே இப்படி போகுது. இப்படி போனோன்னா ஃபஸ்ட்டு கரண்ட் இப்படி போகுது. கரண்ட் சேமாகவே போயிடும், ஒரே கரண்டாக போயிடும். ஆனால் வோல்டேஜ் மட்டும் இந்த இடத்துல இரு முனைகள், இந்த R3, இது R3ன்னு வச்சுக்கோமே, இது ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் எவ்வளோ வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணுங்களா? PD தானே வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு. அப்படின்னு இந்த கரண்ட்டு வோல்டேஜ் இங்கே ட்ராப் ஆகும். ட்ராப்புன்னா தங்கி இருக்கும். ரைட்டா? அதுதான் இதில் தங்கி இருக்கும். அப்போ அடுத்து இன்னும் இதில் வோல்டேஜ் R2க்கு போகும், அங்கே வேறு வோல்டேஜ் தங்கிடும். கரண்ட்டு சேமாக தான் போயிட்டுருக்கோம், ஆனால் வோல்டேஜ் மட்டும் தங்கும். அப்போ R1லேயும் வோல்டேஜ் தங்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ரெசிஸ்டன்ஸோட வேலையை பொறுத்து தங்கும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது அதிகமான பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா 2 இந்த ரெசிஸ்டன்ஸுன்ட்டு இதுதான். ரைட்டா? இதுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள் என்னது? இப்படி போட்டால் ரெசிஸ்டன்ஸ். ரைட்டா? இது போட்டால் நம்ம வயர்னு அர்த்தம். இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெண்டுக்கு நடுவில் எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இதில் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தங்கும். அப்போது வேறு வேறையாக இருக்கும். R1ல் V1, R2ல் V2, R3ல் V3. அப்போ 3 கூட்டினா தான் நம்மளுக்கு மொத்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸில் இப்படி கரண்ட் மட்டும் சேமு, வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸும் கூட்டணும். அப்போ இங்கே வாங்க, பேரலலுக்கு வந்தீங்கன்னா எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் ஒரே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் 2 இந்த R1 எடுத்துக்கோ. R1 2 சைடில் தானே பார்க்குறான். R1க்கு இந்த எண்ட்லேயும் R1க்கு இந்த எண்ட்லேயும் பார்க்குறான். அப்போ R2க்கு இந்த எண்ட்லேயும் R2க்கு இந்த எண்ட்லேயும் பார்க்குறான். அப்போ R3க்கு இந்த எண்ட்லேயும் இந்த எண்ட்லேயும் பார்க்குறான். ஒரு 2 எண்டில் தானே பார்க்குறான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள், R1, R2, R3 3மே ஒரே எண்டில் இருக்கா? இதனோட எண்டு R1 எண்டு, இது R2 எண்டு, ரெண்டுமே ஒரே ஜாயிண்டில் இருக்கா? தனித்தனியாக இல்லை. இதெல்லாம் ஒரே ஜாயிண்டில், ஒரே இதில் தான் 3 ரெசிஸ்டன்ஸோட எண்டுகளும் ஜாயிண்ட் ஆகிருக்கு. ரைட்டா? அதனால் 3 இடத்துலையும் ஒரே வோல்டேஜ் தான் ட்ராப் ஆகும். ரைட்டா? 3லேயும் R1ல் 10 வோல்ட்டுனாலும் இங்கே R2ல் 10 வோல்ட்டு தான், R3ல் 10 வோல்ட்டு தான். ரைட்டா? ஒரே வோல்ட்டு தான் 3லேயுமே. ஆனால் இங்கே வெவ்வேறு வோல்ட்டு ட்ராப் ஆகும். எது? ரெசிஸ்டன்ஸோட வேலையை பொறுத்து ட்ராப் ஆகும். ரைட்டா? அப்போ 3ஐயும் நம்ம கூட்டணும். 3ஐயும் நம்ம கூட்டினா தான் அதில் மொத்த வோல்டேஜ் கிடைக்கும். இங்கே அப்படி இல்லை, ஒரே வோல்ட்டு தான். இது வழி எவ்வளோ வோல்ட்டு பாயுது? இது வழியும் 10 வோல்ட் தான் ட்ராப் ஆகுது. இதுலேயும் 10 தான், இதுலேயும் 10 தான். இல்லை 5ன்னா இதுலேயும் 5 தான், இதுலேயும் 5 தான், இதில் 5 தான். ஒரே வோல்ட்டு தான் பாஸ் ஆகும். அதை தான் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரைட்டா? இந்த பாருங்கள், RT முடிஞ்சிடுச்சு. கரண்ட் வந்து கூட்டுறோம், ஆனால் வோல்டேஜ் வந்து சேம்னு ஏன்னு சொல்லிட்டேன். எந்த ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் வோல்டேஜ் பாஸ் ஆகுதோ மேலே R1ல் பாஸ் ஆகும், அதே தான் R2லையும் பாஸ் ஆகும், R3லையும் பாஸ் ஆகும். ஏன்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸோட மறுமுனையும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸோட மறுமுனையோட கனெக்ட் பண்ணியிருக்கு. இதில் அப்படி இல்லை. R1ஓட ரெசிஸ்டன்ஸோட மறுமுனை R2ஓட இன்னொரு முனையில் கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ R2ஓட மறுமுனை இன்னொரு R3ஓட முதல் முனையோட கனெக்ட் பண்ணியிருக்கு. இதில் அப்படி இல்லை. R1ஓட முதல் முனை இங்கே பாருங்கள், R1ஓட முதல் முனை, இது 2வது முனை. அப்போ முதல் முனை R2ஓட முதல் முனைன்னு கனெக்ட் பண்ணியாச்சா? அப்போ R1ஓட 2வது முனையில் கனெக்ட் பண்ணியாச்சா? அப்போ இது R2ஓட 2வது முனை, இதில் முதல் முனை 3வதுல கனெக்ட் பண்ணியாச்சா? இதில் அப்படி இல்லை. இங்கே சீரீஸில் பாங்க, இது R1க்கு முதல் முனை, இது 2வது முனை. அப்போ R1ஓட முதல் முனை எதோட கனெக்ட் ஆகிருக்கு? பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு. 2வது முனை எதோட கனெக்ட் ஆகிருக்கு? R2ஓட முதல் முனையோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ R2ஓட 2வது முனை
R3யோட முதல் முனையோட கனெக்ட் ஆகிருக்கு. மாறி மாறி வருது. இதில் ஒரே மாதிரி இருக்குது. ரைட்டா? அதனால் வோல்டேஜ் இங்கே சேம். எல்லா ரெசிஸ்டன்ஸில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு நீ வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸில் அதுதான். ரைட்டா? இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இதை பார்த்துக்கணும். இதை பார்த்தா தான் நீங்கள் படிக்க முடியும்.